இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு முத்தரசன். மன்மோகன் சிங் அவர்கள் இப்போது இல்லை, அவருடனான உங்களுடைய நினைவுகள் மற்றும் இரங்கலை பதிவு பண்ணலாம். மதிப்பிற்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இயற்கையினார்கள் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சிக்குரிய செய்தியாகும். பொருளாதார நிபுணராக போற்றப்பட்ட சூழலில் அவர் ஒரு நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். குறிப்பாக இன்றைக்கு திருமதி சோனியா காந்தி அவர்கள் தான் பிரதமராக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். அப்பொழுது பாஜகவினர் ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த சூழலில் சோனியா காந்தி அவர்கள் அந்த கலவரத்தை தவிர்ப்பதற்கு மன்மோகன் சிங் அவர்களை அடையாளம் காட்டினார்கள். தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியிருக்கிறார். அதிர்ந்து பேசாதவர். அப்பொழுது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திரு எல்கே அத்வானி அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களை மிக கடுமையாக கத்தி உரையாற்றுவார். அதற்கு பதிலளித்த மன்மோகன் சிங் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது கத்தி பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்று மிக சுருக்கமாக குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அத்வானி அவரிடத்திலேயே வருத்தமும் தெரிவித்தார். அது வேறு. அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சி நடைபெற்ற பொழுது முதல் 5 ஆண்டு, 2வது 5 ஆண்டு என்றுதான் அரசியல் விமர்சகர்களால் அது பிரித்து பார்க்கப்படுகிறது. அந்த முதல் 5 ஆண்டு என்பது இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த ஏறத்தாழ 62 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். காங்கிரஸ் கட்சி தனித்து ஆட்சி அமைக்க முடியாத அறுதி பெரும்பான்மை பெறாத சூழலில் இடதுசாரிகள் நிபந்தனையுடன் ஆதரவை தெரிவித்தார்கள். நிபந்தனை வேறொன்றும் அல்ல, அங்க மழை விழுவதை இங்க யாரும் உட்கார வேண்டாம் என்பதுதான். வேறொன்றும் எடுத்து பார்க்கலாம். ஆகவே அந்த 5 ஆண்டு காலத்தில் பல மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். செய்ய வேண்டிய நிர்பந்தமும் இருந்தது. இடதுசாரிகளுடைய ஆதரவு என்பது அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரிக்கிற பொழுது அவர்கள் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டிய ஒரு அவசியமும் நெருக்கடியும் காங்கிரசுக்கு இருந்தது. அதன் காரணமாகத்தான் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம், திட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசுகிற பொழுது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதி ஒரு பொருட்டல்ல என்று மிகுந்த உற்சாகத்தோடு சொன்னார். இன்றைக்கு என்ன பிரச்சனை என்பது தெரியும், அது வேறு விஷயம். அதே மாதிரி தகவல் உரிமை சட்டம் போன்ற நல்ல சட்டங்கள், நாட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய இயற்கை தினம் என்கிற செய்தி காங்கிரஸ் கட்சி அலுவலகம் மட்டுமல்ல, தொண்டர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடே அவருக்கு அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்னாருக்கு அஞ்சலியை தெரிவித்து அவரது பிரிவால் வாடுகிற குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் ஆகியோருக்கு வாழ்த்துங்களா. நன்றி திரு முத்தரசன். அவருடனான நினைவுகள், UPA 1 அரசனில் கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பு, இதெல்லாம் நினைவு கூர்ந்தீர்கள். இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.